18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல உங்களுக்காக வணக்கம் போல ஏகப்பட்ட விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விமான விபத்துக்குள்ளாயிடுச்சு. பல பேர் அதுல தவறிட்டாங்க. அவங்களுக்காக நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க நம்ம வணக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்குள்ள சருன்னு போலாம். இப்போ நம்ம நேராக செம சினிமாக்குள்ள போறோம். நேராக போபாலுக்கு போறோம். அங்க ஒரு பாலத்தை கட்டி வச்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் பாலத்தை பார்த்துட்டு, பாலம் இது சரியா இல்ல, கோணையா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ஏகத்துக்கு ரகலைய பண்ண, கெட்டின பாலத்தை என்னையா பண்ண முடியும்னு எல்லாரும் கேட்காக. வாங்க அந்த பாலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படி பாலத்தை நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சிவகங்கையில இருந்து கூப்பிட்டாரு. யாயா, நான் எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு விஷயம் கூட நிறைவேற்ற மாட்டீங்க, என்னைய பார்த்தா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் ஏகத்துக்கும் கோபத்துல கத்துறார். யாருன்னு ஒரு எட்டி பாருங்க. செக்கந்தரி சாக்கடை ஒரு போன வந்து ஆர்டர் போட்டீங்க, நடந்துச்சா? எதுவுமே பதில் சொல்றதில்ல. நாங்கள் வடை பஜ்ஜி கேட்க வரோம், வச்சிருந்தீங்க வரோம். இப்போ போட்டுருக்கதே பார்த்து செஞ்சு கொடுக்க முடிஞ்சா? நீ சொல்றீங்க சார், நீ போய் நாலு ஈவோ வரீங்க செயலர். என்ன 5 வருஷம் 7 வரை வரீங்க என்ன சார்? இப்போ சொல்றீங்க சார், நாளைக்கு இருக்கீங்களா சார்? நாளைக்கு இங்கே இருக்கீங்களா ஆஃபீஸ்? விருதுநகர்ல ஒரு பாட்டி குய்யாமரான்னு கத்துறா. அப்படி என்ன ஆச்சு பாட்டி, என்ன ஆச்சு? பொறுமைன்னு நம்ம சொன்னோம். யா தம்பி, நானும் வந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எனக்கு ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டேங்க. அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் என்ன வேலை செய்ய மாட்டேனா அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வி நமக்கு கிருன்னு ஆகி போச்சு. என்ன செய்ய எதுக்காக ஏன் நிப்பாட்டுறாங்க? எங்க 100 நாள் வேலை ஏன் பறிக்கும்? நாங்க எத்தனை ஏழை மக்கள் இதை நம்பி இருக்கோம். எங்களுக்கு 100 நாள் வேலையை உடனடியாக எங்களுக்கு கொடுக்க மாதிரி நாங்கள் கோரிக்கை வைப்போம். இல்லை எங்களுக்கு கொடுக்க தவறுனால் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் இது மட்டும் கிடையாது. எங்க ஆர்ப்பாட்டம் இதிலிருந்து நடுவில் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்படி பாட்டி பயங்கர கோபத்துல பேசும்போது, பாட்டி செத்த அமைதியாருங்க, நாங்க கொஞ்சம் கவுண்டருக்குள்ள போயிட்டு வரோம்னா கவுண்டருக்குள்ள போனா அங்க ஒரு ஐயா இந்த விட கடுமையான கோபத்துல இருக்காரு. ஏயா, நான் உருவாக்கின கட்சியில எனக்கு எதிராக நீங்க செயல்பட்டுக்கிட்டு என்னைய நீயா நானான்னு போட்டி ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல. நான் என்ன சொன்னேன்? தம்பிக்கு திறமை பத்தல, வளர்த்துக்கன்னு சொன்னேன். என் கூட இருந்து வளர்த்துக்க வேண்டியதானே? அதை விட்டுப்புட்டு நான் உருவாக்கின கடா என் மாரில முட்டுடா, நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு அவரு ஏகத்துக்கு கோபத்துல பொங்குறாருங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் தொடங்கிய 34 அமைப்புகள், அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அடடா, இதுதான் தலைவிதி என்பதோ? இந்த 14 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். என்ன தீர்ப்பு என்றால், நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை வளர்ப்பது, அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை வளர்ப்பது, அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்பு தான். ஏதோ யாருக்கு நேரம் சரியில்லையோ, இப்போ பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க, எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது. அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும்,
சொல்ல தேவையில்லை. அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன். ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்றார். இந்த பஞ்சாயத்து மேடை இந்த மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறார், கையெழுத்து போட்டு. அவரை நம்ப முடியாது, அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது. அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். கோபத்துல சில பேருக்கு அப்படியே கண்ணு சவக்கும், அப்படியே கண்ணன் துடிக்கும், ஆனா கண்ணீர் வரும். அதை கட்டுப்படுத்த முடியாது. ஐயாவுக்கு அப்படித்தான் வருது. ஐயா பிறந்ததுல இருந்து நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 40-45 வருஷமா ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு சிமெண்ட் கலவை போட்டு கட்டி வச்ச இந்த கோட்டையே என் கண்ணு முன்னாடியே நொறுக்குனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? இன்னும் 2 வருஷம் என்னால இருக்க முடியாது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கண்ணீர் விடுறார். 46 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடியமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. மாவட்ட செயலாளர்கள் வருகையை அடுத்து நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் செல்பேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்துவிட்டார். அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும். இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஐயா நீங்க வயசாயிடுச்சு, அப்படியே மகன்கிட்ட பொறுப்பு கொடுத்து நீங்க கொஞ்சம் ஹாயா இருக்கலாம்னு முடிக்கல. ஐயா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்றதை நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? குருவ மிஞ்சின சிஷியன் இருப்பானா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐயா அப்படியே எதுகை மோனையோட பழமொழிகளை புரட்டி போட்டு அடிச்சாரு பாருங்க. போங்க. மாவட்ட செயலாளர்கள் எதுக்கு கூட்டுறோம்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்கப் போகிறார், அதுக்கு உனக்கு சம்மதமா? அதனால் நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா, ஒரு முட்டாள் செய்வானா, ஒரு முண்டம் செய்வானா, ஒரு மூர்க்கன் செய்வானா? அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம். ஆனால்
தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும். அடுத்தும் ஒரு விஷயத்தை திட்டவட்டமா சொல்றார். நீங்க எழுதிக்கங்க, இந்த எலெக்ஷன் வரைக்கும் நான் தான் தலைவரா இருப்பேன். ஏங்க கொடுக்கலாம், பொறுப்பை கொடுக்கலாம், நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கொடுக்கணும்ல. தலைவராக நான் இருந்தால் அப்படின்னு இந்த நம்பிக்கையை நான் கொடுத்துட்டாருன்னா நான் கொடுத்துட்டு போறேன். அதை விட்டுட்டு நான் ஏங்க மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறேன்? அட போங்க, எலெக்ஷன் வரைக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா இருக்கார். இருவர் வந்தார்கள். அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்கள் எனக்கு அவரிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை. இந்த தலைவர் பதவி வேணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதம் அந்த தேர்தலை முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்து போகிறாரு. எனக்கு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது பொதுவாக. இல்லையா, நான் உங்ககிட்ட கூட கூப்பிட்டு போவேன். சொல்கிற மாதிரியே இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் மாறி போயிட்டோம். அது வரைக்கும் நீங்கள் தான் தலைவர் சொல்கிறீங்க. அது வரைக்கும் நான் தான் தலைவர். அதாவது இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான். வேறு நான் கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபையில் போய் மந்திரியாக அந்த சீட்டை அந்த மாதிரி எப்பொழுதும் எந்த காலத்துலேயும் சத்தியமாக அமைச்சர் பதவிக்கு அரசியல் அந்த மாதிரி இதுக்கும் நான் போக மாட்டேன். இப்படி ஐயா அநியாயத்துக்கு பொங்கிட்டு இருக்கும் போது அக்கா இன்னும் பொங்குறாங்க. ஏங்க கீழடியை வச்சுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நாங்க என்ன மாட்டோம்னா சொல்றோம். ஏங்க நீங்க ஆதாரத்தை அறிவியல் பூர்வமா வரலாற்று பூர்வமா எடுத்து கொடுத்தா நாங்க ஒத்துக்க போறோம். அதை விட்டு நீங்க வாட்டுக்கு ஏகத்துக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அக்கா ஆகிற டென்ஷனை பார்த்தா அடேங்கப்பா. இந்த கீழடி ஒன்றை வைத்துக்கொண்டு ஏதோ அதன் தொன்மையை மறைப்பதற்கு பாஜக அரசு முயற்சி செய்வதை போல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இவர்கள், அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், சொல்லி வருகிறார்கள். எனக்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் கூட்டணி ஆட்சியில், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே கீழடியில் தொன்மை வாய்ந்த பொருட்கள் இருக்கிறது என்று சரித்திரம் சொன்ன பின்பும் பாஜக வந்த பின்புதான் அந்த அகழ்வாராய்ச்சியை ஆரம்பித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அகழ்வாராய்ச்சியின் அந்த ரூல்ஸையே மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மாற்றினார்கள். உலக அரங்கில் நமது அகழ்வாராய்ச்சிகள் தெரியணும் என்றதுக்காகவும் ரீஜனல் அகழ்வாராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற முதல் கொள்கை வடிவமைப்பு பாஜக அரசு வந்த பின் தான் வந்தது. 66 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அதிகாரி மாற்றப்பட்டார்னு உடனே கீழடிக்காக மாற்றப்பட்டார்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சாங்க. அந்த நேரத்தில் 26 அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள், அந்த அதிகாரி மட்டும் மாற்றப்படல. அதே மாதிரி இதுல எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கு என்று மத்திய அரசு 60 கோடி ரூபாய் மொத்தம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல குறிப்பான தொகை 40 கோடி என்று நினைக்கிறேன். அது அந்த பொருட்காட்சிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மத்திய அரசு தான் கீழடியில் உள்ள தொன்மையான ஒரு பகுதியை உலக அரங்கிற்கு எடுத்து சென்றதற்கு மத்திய அரசு காரணம். நான் இதே திமுக கேட்கிறேன், நீங்கள் தமிழின் தொன்மையை உலக அரங்கில் வெளிப்படுத்துவதற்கு எத்தனை அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டீர்கள்? ஆக எல்லாமே நீங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது எதையுமே செய்யாமல் ஒரு 10-15 அகழ்வாராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அது எதுவுமே தீவிரமாக உலக அரங்கில் தொன்மையை முழுவதுமாக பறைசாற்றுவதாக நீங்கள் எடுத்து செல்லவில்லை. அதனால் இன்னைக்கு கூட கீழடியில் அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் வந்த பின்பு, அறிக்கை வந்த பின்பு அதில் அறிவிப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்படி அக்கா டென்ஷன் ஆன உடனே எக்கோ நானும் இருக்கேங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி அண்ணன் ஒடியாராரு துப்புடுன்னு. ஏங்க நாங்க என்ன கேட்டோம்? ஒரு 3 கேள்வி கேட்கும், பதில் சொல்ல முடியுதா உங்களால? 982 பக்கம் கொடுத்துருக்கிய 3 கேள்விதான். இந்த கேள்விக்கு பதில சொல்ல வேண்டியானா அப்படின்னு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணாச்சியும் களத்துல குதிச்சாரு பாருங்க, தொப்புக்கடீர்னு. தமிழக அரசு மத்திய அரசோடு வேண்டாத சண்டைக்கு போறதை விட நாளைக்கு நாம கீழடியினுடைய ஆய்வறிக்கை உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏதோ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக சொல்றது இல்லைங்கண்ணா.
உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு டேட் மாறும் பொழுது உலகம் முழுவதும் அது திரும்ப செக் பண்ணுவாங்க. இது கரெக்டான நேரத்தில் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க். நீங்கள் மத்திய அரசு கேட்கறது என்ன? 982 பேஜில் சில கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. 3 ப்ரொஃபஸர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல விஷ்ணு பிரியா பசக், பிரபோத் சிவரல்கர், ஹர்ஷ்வர்தன் கேள்விகளுக்கு பதில் கொடுங்க. நான் பதிலை கொடுக்க மாட்டேன் மாநில அரசு சொல்வது எப்படி நியாயமாகும்னா? நானும் பெருமைப்படுறேன். 5300, 400, 500 ஆண்டுகள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் பெருமைப்படுறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ்னு சொல்றோம். அப்ப தொன்மையான கலாச்சாரம் இங்க தான் இருக்கு. அதை ப்ரூஃபோட தான் கேட்கறோம். இப்படி அக்காவும் அண்ணனும் சேர்ந்து மாறி 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 கேள்வி கேட்க இது வேலைக்கு ஆகாது. மற்ற யாரையும் பேச விட்டா குட்டையை குழைப்பிடுவான்னு சொல்லிட்டு முதல்வர் ஐயாவே உள்ள இறங்கி, ஐயா உலக நாடுகளே நம்ம தமிழருடைய பண்பாடை அழகா எடுத்து சொல்லி அற்புதமா பண்ணனா உங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியா, நாங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் நீங்களே பார்த்து கண்டுபிடிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு யோகத்துக்கு விட்டாரு பாருங்க. லெப்ட் ரைட்டு சென்ட்ரு டர்ன்னு மதுரையோட தொன்மையை நிராகரிக்கிற மாதிரி பேசியிருக்கிறார் இன்னொரு ஒன்றிய அமைச்சரான ஷெகாவத் அவர்கள். என்ன பேசினாரு? கீழடியில் உள்ள அல்ல குறையாம அத்தனை சான்றுகளை கண்டுபிடிச்சு அறிவியல் ஆய்வு அடிப்படையில் எழுதப்பட்ட ஆய்வறிக்கையை திருத்தணும்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பற்றி உலக அளவிலான ஆய்வகங்களில் சோதனைக்கு உட்படுத்தி நாம தான் வெளியிட்டோம். முதல் ரிசல்ட்டை வெளியிட்டோம். அப்போவாச்சும் இவங்க பாராட்டினாங்களா? பாராட்ட கூட வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த முடிவுகளை அங்கீகரித்து ஒரு வார்த்தையாச்சும் பேசினாங்களா? தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாமல் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பக்கத்தில் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அடுத்து முதல்வர் ஐயா இன்னொரு விஷயத்தை எடுத்து அழகா டப்புன்னு வச்சார். என்னன்னா, ஏங்க நீங்க கட்சி மீட்டிங்கு வாரிய வந்தீங்கன்னா உங்க கட்சிக்காரர்கிட்ட பேசினோமா, பச்சை கிச்சியை சாப்பிட்டோமா, போனமான் இருக்க வேண்டியானா? எதுக்கு அரசை பத்தி குறை சொல்றீங்க? நீங்க வாட்டுக்கு ஏகத்துக்கும் பேசுறீங்கன்னா அப்புறம் நானும் கேள்வி கேட்பேன்ல. சரி, நாங்க ஆட்சிக்கு வந்தோம், நூலகம் கட்டணும், ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டணும், எவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கோம். நீங்க ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை விண்வெளி கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா? என்னைக்கு தான் கட்டி பிடிப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. பதில் எங்க இருந்து வரும் தெரியல. ஒன்றிய பாஜக சொல்லிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசுன்னு அவர் பேசியிருக்கிறார். ஆனா உண்மை என்ன? குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுற திட்டமாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு மாநில அரசு தான் கூடுதல் பணத்தை கொடுக்குது. ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம். இந்த நிலையில எந்த அடிப்படையில் நாம மடமாற்றம் செய்யறோம்னு உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். இன்னும் சொல்லணும்னா, ஒன்றிய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத அரசு. மிக சில திட்டங்களுக்கு ஒதுக்கிற பணம் முழுமையாக வந்து சேர்றதில்லை. ஆனா உள்துறை அமைச்சர் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாரு. நான் கேட்கிறேன், மாண்புமிகு அமித்ஷா அவர்களை, மதுரை வந்தீங்கல்ல, 10 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க அரசு அறிவிச்ச மதுரை எய்ம்ஸ் என்ன நிலை இருக்குன்னு போய் பார்த்தீங்களா? அதே மதுரையை சுற்றி நாம ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகள்ல கலைஞர் 100 ஆண்டு நூலகம், உலக தரத்திலான ஜல்லிக்கட்டு அரங்கம், கீழடை அருங்காட்சியகம், ஏராளமான பணிகளை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இதுதான் பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். 10 ஆண்டுகளா கட்டுறதுக்கு அது என்ன எய்ம்ஸ் என்ன மருத்துவமனையா இல்ல விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா? 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கா நிதி ஒதுக்கிறதா 2 ஆண்டுகளை கட்டி முடிச்சிருக்கலாமே. இந்த லட்சணத்துல குறை சொல்லி நீங்க பேசலாமா? இப்படி நாம
மகிழ்ச்சியாக அழகிய உலகத்துக்குள்ள ஆடி பாடுற நேரத்துல உதாரா இருக்க வேண்டிய தருணம் எல்லா இடத்துல இருக்குன்னு சொல்ற ஒரு சம்பவத்தை தான் இப்போ நாம பார்க்க போறோம். அடேங்கப்பா, இதை பார்க்கும்போது கண்ணு குளமாகுதுங்க, நெஞ்சு ரணமாகுது. வாங்க ஒரு எட்டு அது என்னன்னு பார்ப்போம். அடுத்து பாருங்க, நாம ரோடுகள் எல்லாம் கவனமா இருங்கன்னு சொல்றோம். அதே நேரத்தில் பறக்கிற இடத்துலையும் கவனமா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான விஷயமா நடந்து போச்சு. இந்த விமானம் ரொம்ப தொலைவிட்டு பயங்கரமா போகக்கூடியதுக்காகவே தயாரிக்கப்பட்ட போயிங் விமானம்ங்க. தொலைதூர பயணத்துக்கு ஏத்ததுன்னு சொல்லிக்கிறதாக. அந்த விமான விபத்துக்குள்ளானது எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. தீ பிடிச்சது, அங்க இருக்கிற உடம்புகள், அப்புறம் அந்த உடைமைகள், ஐயோ போங்க பாருங்க. விமான விபத்தையே நம்ம மனசை விட்டு அகலாத நேரத்தில் ஊப்பியில் ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், சந்துக்குள்ள எப்படியே சரன்னு போயிருக்கான். அங்கே அந்த கேஸ் நிரப்புற இடம் போட்டிருக்கு, அங்கே வெடிச்ச அந்த தம்பி இறந்து போனாப்புல. எல்லா இடங்களையும் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஏன் இவ்வளவு கோட்டை விடுறாங்கன்னு தான் தெரியல. எல்லா சோகமான ஒரு விஷயத்துக்கு நடுவில் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சு மக்களை கூப்பிட்டுங்க. வாங்க, நீங்க படமெல்லாம் பார்ப்பீங்களா? இந்த படத்தில் இந்த கிராபிக்ஸ் காட்சிகளில் நிறைய பயன்படுத்துறாங்க இல்லையா? இந்த கிராபிக்ஸை தமிழ் படங்களில் எதை ரொம்ப அழகாக பயன்படுத்துறாங்க? அந்த கிராபிக்ஸ் காட்சிகளை பயன்படுத்தின திரைப்படம் எது உங்களை கவர்ந்தது? அவதார நம்ம தமிழில் அப்படியே அச்சு பேசாமல் எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம சந்தேகத்தை பூரா கேள்வியாக கேட்டால் அவங்க ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒளி வர்ற மாதிரி பதில சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த படத்துலேயே பெஸ்ட்டான படம் கிராபிக்ஸ் நல்லா இருக்குதுன்னா மாற்றான் நல்லாயிருக்கும், அயலான் நல்லாயிருக்கும். அயலான் நல்லா எடுத்திருந்தாங்க. அந்த ஏலியன்லாம் வந்து கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்தது. அரண்மனை 4 வந்து சூப்பராக இருக்கும். அதில் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே நிறையவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து அப்பாவும் மகன் சின்ன வயசா ரொம்ப யங்ஸ்டர் மாதிரி இருக்கிற 2 கேரக்டர் பார்த்துருப்பாங்க. லியோவில் இப்போ ஹைனா சீன் இருக்கட்டும், அது அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே வந்தது. ஹைனா சீன் ஃபுல்லாகவே அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ தங்கலானில் போனோம்னா அந்த 1-2 லட்சம் கிராஃபிக்ஸ் அதெல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. அவதார் மாதிரி ஒரு ஹாலிவுட் படத்தை தமிழில் எடுக்கணும் அப்படின்னா ராஜமௌலி அவர் நல்லா பண்ணுவார். கிராஃபிக்ஸ் காட்சி நல்லா யூஸ் பண்ணியிருந்தார். ஹீரோ வந்து ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ஜம்ப் பண்ணுற சீன் அது கொஞ்சம் பெட்டராக சூப்பர். சங்கர் எடுத்த எந்திரன் படம் வந்து கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த படத்தில் வந்து சில காட்சிகள் தான் வருமே தவிர படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணது எந்திரன் படம் தான். காதலன் அந்த டைம்ல இருந்தே ஒரு பாட்டுக்காகவே எவ்வளோ கிராஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. ஷங்கர் டைரக்டர் சங்கர் வச்சுட்டு அப்புறம் அட்லி வேறு லோகேஷ் இவங்களாம் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சு இவங்க குரூப்பாக எடுத்தாங்கன்னா தமிழில் அதுக்கு நல்லா ஹிட் ஆகும். அப்புறம் பொன்னியின் செல்வன் ட்ரை பண்ணாங்க, அது கொஞ்சம் ஓகேயா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவதார் மாதிரி வந்து ஒரு கிராஃபிக்ஸ் படம் எடுக்கணும்னா லோகேஷ் கனகராஜ் நல்லா எடுப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஏஆர் முருகதாஸ் சேகனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1001 படம் சொல்லலாம். செல்வராகவனுடைய டைரக்ஷனில் ரொம்ப அற்புதமாக எடுத்திருப்பார் அவர். சிம்புதேவன் தான், அவர் தான் அவதாரனா அவதார் 2வே நல்லா எடுத்துருவார். எனக்கு பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா தசவதாரத்தில் வந்து அந்த சுனாமியோட சீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரியாலிட்டிக்காக இருக்கும் அதில் எடுத்துருக்கு. ஐ திங்க் வந்து சங்கருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு கேப் கொடுக்குறாங்கன்னா இவர் வந்து அட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அல்லு அர்ஜுனை வச்சு கூட எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவர் எடுப்பார் ஒரு நம்பிக்கை இருக்குது. பிரம்மாண்டம்னாலே தமிழ் சினிமாவில் சங்கர் தான். அது மாதிரி வந்து இன்னும் நம்ம ஊரில் இன்னும் டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளரலாம். அவதார் மாதிரி எடுக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. நம்ம தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்காக வழங்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கும் வந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களோட நான் உங்களை அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.